குட் மார்னிங். இது ஃப்ரைடே மார்னிங். போன வாரமே ஊரில் இருந்துட்டதுனால இங்கே படைக்கலன்றதுனால காலையிலே குளிச்சுட்டு படைக்கிறதுக்கு ரெடியாக வந்தாச்சு. ஜன்னல் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அங்கே வந்து மயில் இருந்துச்சு. அதுவே பயங்கர ஹாப்பினஸ். அந்த மயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு சுட வைக்கிறதுக்கு பால் ஊற்றி வச்சோம். பாப்பா வந்து ரொம்ப நாளாக தேங்காய் பால் சாதம் கேட்டதுனால சரி செஞ்சலான்னு பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு ஊற வச்சாச்சு. இது வந்து நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் மயில் வந்து பறந்து போச்சு. சாமிக்கு படைக்கிறதுக்காக ரவா கேசரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரவா கேசரி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். 1 2 3 இந்த 3 நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 1 கப் ரவா, 2 கப் சர்க்கரை, 3 கப் தண்ணி. 2 கப் சர்க்கரை வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து 1/2 கப் இல்லை 3/4 கப் குறைச்சிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 1 2 3 ஈஸியாக இருக்கும். ஸோ 3 கப் தண்ணி ஊற்றி அதில் வந்து சர்க்கரையும் கேசரி பவுடரும் போட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் வறுத்த ரவாவை போட்டு முந்திரி நெய் எல்லாமே போட்டு இறக்கிற வேண்டியதான். ஏலக்காய் தட்டி போட்டுக்க வேண்டியதான். முதல் நாளே பார்த்தீங்கன்னா வாசல் கழுவி விடுறது வீடு துடைக்கிறதுலாம் முடிச்சிட்டதுனால சிம்பிளாக பெருக்கிட்டு தண்ணி மட்டும் தெளித்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அரிசி மாவு கோலம் போடல, கலர் கோலம் மாவு கலர் சாக் பீஸில் போடுறீங்கன்னு கேட்கலாம். அரிசி மாவில் போட்டால் என்ன பண்ணால் பாப்பா ஓடும்போது ஒடியாரும்போது சிமெண்ட் தரன்றதுனால ஈஸியாக வழுக்கி விட்டுறது, உடனே கீழே விழுந்துடுறா. ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் கீழே விழுந்துட்டா. ஸோ அதுலேருந்து அந்த மாதிரி போடுறது கிடையாது. இது வந்து கலர் கோலம் மாவு கட்டி தான். இது நான் எங்கே திருப்பதி போனப்போ வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கலர் கோலம் மாவு கட்டிலேயே கலர் கலராக போட்டால் பாப்பாக்கும் பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருக்குன்றா அந்த மாதிரி போட்டுறது. தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி கிரேவி தான் வைக்கிறதா இருந்தேன். ஸோ அதனால் பட்டாணி மட்டும் முன்னாடியே வேக வச்சாச்சு. வீடெல்லாம் நைட்டே தொடச்சிட்டதுனால விளக்கு தாம்பாலம் மட்டும் விளக்காமல் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் விளக்கி வச்சுட்டேன். நடுவில் எனக்கு 1 கப் காஃபி, அதுக்கப்புறம் விளக்குக்கு போய் பொட்டு வச்சு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. சிலர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில வந்து விளக்கு கழுவக்கூடாது அப்படின்றது. நான் 2 வீக்ஸாக இங்கே இல்லாததுனால போன வாரமும் கழுவலையா. ஸோ அதனால பரவாயில்ல அப்படின்ட்டு விளக்கும் விளக்கியாச்சு. சாமிக்கு வந்து பூ பார்த்தீங்கன்னா நம்ம செடியில இருந்த பூவே பறிச்சு வச்சுட்டேன். விளக்கேற்றிட்டு ஒரு கப்பில் வந்து கேசரி கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு, எப்பயுமே நான் விருதாச்சலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுவேன். இங்கே வந்து அந்த சாம்பிராணி போடுற ஸ்டாண்ட் இல்லாததுனால இவ்வளோ நாள் போடவே இல்லை. நேற்று மல்லிகை ஜாமான் வாங்குறதுக்கு கடைக்கு போனதுல அங்கே வந்து அந்த சாம்பிராணி ஸ்டாண்ட் இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. எப்பயுமே ஈஸியாக சாம்பிராணி போடணும். நம்மளோட தேங்காயோடைய ஓட்டு இருக்குல்ல, அதை வந்து கேஸில் வச்சு எரிச்சிங்கன்னா நெருப்பு கிடச்சிடும். நம்ம அதில் சாம்பிராணி போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதத்துக்கு ரெடி பண்ணி எப்பயும் போல் ஆல் ஸ்பைசஸ் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டுக்க வேண்டியதான். இப்போ 2.5 கப்பு அரிசின்றதுனால நான் வந்து என்ன 3/4 தேங்காய் எடுத்தேன். முழு தேங்காய் எடுக்கல, 1/2 மூடி அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி 2.5 கப்பு தேங்காய் பால், 1.5 கப்பு கொஞ்சம் தண்ணி, அதாவது 2.5 கப் அரிசிக்காக 4 கப் தண்ணி வைக்கணும். அதில் 2.5 கப் தேங்காய் பாலும் 1.5 கப் தண்ணி வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சாதம் வந்து சூப்பராக வெந்திருக்கும். பட்டாணி கிரேவிக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொரப்பாக அரைச்சி வதக்கிட்டு பட்டாணியும் அதுக்கு பட்டாணி வேக வச்ச தண்ணியும் அப்படியே அதிலே ஆட் பண்ணிக்கணும். அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல். ஸோ பட்டாணி கிரேவியும் ரெடி ஆயிரும். எனக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழப்பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு குட்டி பாப்பாவுக்கும் சாப்பாடு காலையிலே ஊட்டியாச்சு. எனக்கு வந்து பேரிச்சம்பழப்பால் குடிக்கும்போது அம்மா எனக்கு வந்து கொய்யாப்பழம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு கொய்யாப்பழமும் எனக்கு ஆப்பிளும் 2 பேருக்கும் கட் பண்ணி எடுத்து வந்தோம். அவள் சாப்பிட்டுட்டு அன்றைய நாள் அப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.